ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன். நம்ம மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய மூவி உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மூவி சஜஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி பற்றி தான் பேச போகிறோம். 2013 ரிலீஸ் ஆன கைப்போச்சி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி. இந்த மூவி நான் எப்போ பார்த்தேன், எனக்கு இந்த படம் எதுக்குனால ஃபேவரட் ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த படம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு 2020 ஜூனில். இந்த படத்தினோட கதாநாயகர் யாருன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட். இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம MS தோனி படத்தில் நடித்த நடிகர் தான் அவர். MS தோனியோட சாயலை அப்படியே அந்த படத்தில் கொண்டு வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான நடிகராக மாறிட்டாரு. இவர் டெத்துக்கு அப்புறமா தான் இந்த ஃபர்ஸ்ட் படம் கைப்போச்சின்ற ஒரு படம் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். நான் இந்த படத்தை பார்த்தது தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். இந்த படம் எதுக்காக ஃபேவரட் ஆச்சு அப்படின்னா, இந்த படத்தை வந்து மெயினாக கிரிக்கெட், இதுவும் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான படம் தான். அது போக 3 நண்பர்களுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி அந்த படமும். அது போக மத அரசியலையும் ரொம்ப அழகாவே சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி 3மே சேர்ந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். கிளைமேக்ஸ்ல நம்ம சோகமா வச்சு நம்மளை அள வச்சிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு சீன், அந்த கிளைமேக்ஸ் அள வச்சு நம்ம முடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்த பிறகும் இப்படி ஒரு நடிகர் நம்ம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். ஓகே கைஸ், இந்த படத்தோட முழு ஸ்டோரி உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தை ஸ்டார்டிங்லேயே ஓம்னு ஒரு கேரக்டர் ஜெயிலேருந்து வெளியே வர மாதிரியும், அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கோவிந்த்னு ஒரு கேரக்டர், அவர் தான் அவர் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வைட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீல் பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் சுஷாந்த் சிங், அவர் தான் அந்த படத்தில் கேரக்டர் இஷான் இருப்பார். அவர் தான் படத்தின் நாயனா இருப்பார் இஷான். இவர் நினச்சி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம விட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க, இவர் எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, இவர் இஷான் என்ன ஆனாரு, இவர் ஃப்ரெண்டு எதுக்கு இன்வைட் பண்ணுறாருன்றதான் படத்தோட ஓப்பனிங் சீனாக இருக்கும். அப்படி கட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத கடமை இருக்கும். இவங்களோட ஃப்ரெண்டு இஷான், நம்ம சுஷாந்த் சிங் இருக்காருல்ல, அவர் தான் இஷான், கோவிந்த், ஓம், இவங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. அப்படின்றப்ப கிரிக்கெட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற கலாய்ச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சுஷாந்த் சிங்கு கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிளேயராகவே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், கிரிக்கெட் அகாடமி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆசையாகவே இருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஏரியா பசங்க, சின்ன பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு ஸ்போர்ட்ஸ் என்னென்னு, கிரிக்கெட்டில் என்னென்ன சொல்லி தரணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், சரி நம்ம எல்லா பசங்களையும் வச்சு ஒரு அகாடமி ஆரம்பிக்கலான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மணியும் அந்த அளவுக்கு இருக்காது, இடமும் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற ஒரு அப்பா ஒரு மிகப்பெரிய கோயிலில் அர்ச்சகராக இருப்பார். அவங்க அவங்க மாமா ஒருத்தருப்பாரு. அவர் மாமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துத்துவா, ஒரு இந்து அரசியல் ஹிந்து கட்சியோட தலைவராகவும் இருப்பார். அப்படின்றப்ப அவர் ஒரு இந்துத்துவாவே காமிச்சிருப்பாங்க அந்த ஓம் அப்படின்ற கேரக்டரை. இசான்ற நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு கேரக்டர், கோவிந்தன்ற ஒரு நார்மலான கேரக்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் நல்லாவே போயிட்டு இருக்கும். அந்த படத்துல கதையில பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அப்போ அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கோயில் இடமா இருக்கும். அந்த கோயில் இடத்துல தான் அவங்க மாமாட்ட கேட்டு, அதாவது ஓமோட மாமா இருக்காருல்ல, அந்த இந்து கட்சியோட தலைவர், அவர்கிட்ட போய் கேட்பாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸுமே போய், நான் அந்த மாதிரி ஒரு அகாடமி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு இந்த கோயில் இடம் தேவை. உடனே அவரும் சரி மாப்பிள்ளைக்காண்டி நம்மளோட அரசியலுக்கு எப்படினாலும் தேவைப்படும் அப்படின்றக்காண்டி அவரும் அந்த இடத்த கொடுத்துருவாரு. உடனே அந்த இடம் கிடைச்சவும் அந்த இடத்துல ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறாங்க, சின்ன பசங்கள்லாம் வச்சு. அகாடமிக்கு இவர் தான் அந்த இவரோட நம்ம இஷான் இருக்காருல, இஷான் கோச்சிங் தான் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளேயர் வராரு. அவர் பேர் சின்ன பையன். அந்த சின்ன பையன் தான் ஒரு அலின்ற ஒரு கேரக்டர். அவர் முஸ்லீம் பையன் அலி அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனோட கிரிக்கெட் அவ்வளோ சூப்பராக வர்றான். அவளோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அவன் கிரிக்கெட்டை பார்க்குற விதமாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. யார் என்ன பால் போட்டாலும் எல்லா ஷார்ட்ஸுமே ஆடுறான். அப்போ கேள்விப்பட்டு இஷானுமே அவனுக்கு பால் போடுறான். அவன் என்ன பால் போட்டாலும் சூப்பராக ஆடுறான். ஆஃப் சைடில் அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறான். அப்போ இந்த அவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும், இந்த ஷார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவன் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அலி யாரு அவன் பின்னாடி இருக்கான்னு பார்த்துட்டு அலி வீட்டுக்கு போய், நானே அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லித்தரேன், இந்த பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, இந்தியாவுக்கு ஆடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு இஷான் அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா போனா அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அலியோட அப்பா முஸ்லீம் பார்ட்டியில ஒரு பெரிய கட்சிக்காரராக இருக்காரு. அப்போ ஆல்ரெடி இந்த குஜராத் நடக்கிற சம்பவம் தான் இது. இந்த குஜராத் நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி பிரச்சனை முஸ்லீம்ஸுக்கும் ஹிந்துக்கும் இருக்குன்றோ தெரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முஸ்லீம் பார்ட்டியில் இருக்கனால
நீங்க எங்க விளாடுறீங்க, எங்க அவங்க அகாடமி இருக்குன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இந்த நம்ம ஒரு ஹிந்து கிரவுண்ட் இருக்கு அங்க நடத்துறோடனே அவங்க அப்பா வந்து மறுக்கிறாரு. நீ உங்க பையன் எங்க டீம் விளாட மாட்டான், நீ வரமாட்டான், ஏன்னா ஏற்கனவே ஹிந்துக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால விளாட மாட்டான்னு சொல்லி அவரு அலியை வந்து அகாடமிக்கு அனுப்ப மாட்டாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சின்ன அகாடமி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை நடத்தணும் அப்படின்னு ஆசை. யாருக்கு? நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இஷானு, கோவிந்த், ஓமு, 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று ஆரம்பிக்கலாம், சேல்ஸ் பண்ற மாதிரி அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்க மாமாட்டையே பணம் கேட்குறாங்க. யார்? ஓமோட மாமா ஒருத்தர் இந்து கட்சியில இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க. அவரும் பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து நீங்க அதை பண்ணிக்கிங்கன்றாரு. அவங்களும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு கடை பிடிக்கலாம்னு சொல்லி அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்க பூஜை போடுறாங்க. அந்த சமயத்துல தான் வந்து குஜராத்தில் வந்து ஒரு பேரழிவு ஏற்படுது. அது என்ன பேரழிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 2002 நடந்த குஜராத் பூகம்பம். அந்த பூகம்பம் நடைபெற்றவும் டோட்டலாக குஜராத்தில் பாதி இடம் வந்து இதாயிரும். அவங்க வாங்கி எந்த இடத்துல அட்வான்ஸ் போட்டு வச்சிருந்தாங்களோ அந்த இடமும் பில்டிங்கும் நாசமாயிரும். இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒவ்வொன்றா போறாங்க. ஒன்று எதுவுமே கிடைக்காம இருக்கு. இவர் அலி என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த இஷான் வந்து அலியை தேடி போறாரு. அலி இருந்த பகுதி மக்களும் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. அவரோட வீடு சேதாரம் ஆயிடுச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு வந்து இந்துத்துவ அமைப்புல இருந்து, இந்து கட்சியில இருந்து ஒரு கேம்ப் போடுறாங்க. என்ன கேம்ப் போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஃபுட்டு வழங்குறது, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு கேம்ப் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கேம்ப் நடத்தும்போது பாத்தீங்கன்னா இவர் இந்து மக்களுக்காக மட்டுமே அந்த இந்து கட்சியை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இஷான் வந்து என்ன பண்றாருன்னா, போய் அலி ஃபேமிலி, அலியோட அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டு வந்து இவங்களுக்கும் ஃபுட்டு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. அங்க பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்து கட்சி வந்து அதை மறுக்குது. நம்ம ஆளுங்களே இங்க ஏற்பட்டவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல, தங்கறதுக்கு இடம் கிடைக்கல, இந்த மாதிரி முஸ்லீம்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியாது, தயவு செய்து அங்க வந்து போக சொல்லின்றாரு. அப்ப அவனுக்குள்ள வந்து அவர் நண்பர்கள் மாமாவுக்கு இஷானுக்கும் ஒரு வாக்குவாதம் நடைபெறுது. அதுல வந்து கைகலப்பாவும் மாறுது. கைகலப்பா மாதிரி போயிடுறாங்க. கைகலப்பா மாறிடுது. அதுக்குள்ள ஒரு மனசாபம் ஏற்பட்டுருது. இஷானுக்கும் ஓமுக்கும் மாமாவுக்கும் கைகலப்பாகி பிரச்சனையாயிருது. அதுல கோச்சுக்கிட்டு அலியை கூப்பிட்டு போயிடுறாரு. அப்ப என்னன்னா அந்த அட்வான்ஸை கொடுத்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை ஆரம்பிக்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இஷான் வந்து அந்த அட்வான்ஸை வச்சு இவங்களுக்கு ஒரு வீடும் ஒரு நல்ல இடமும் பார்த்து கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னே அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருது, நீ எப்படி எங்களோட பணத்தை எடுத்து அங்க அழிக்க கொடுக்க முடியும்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பூகம்பத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மதக்கலவரமே நிறையவே குஜராத் நடக்க ஆரம்பிச்சு. இதையும் அந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஓமோட அப்பாவும் அம்மாவும் ஒரு ட்ரெயின்ல ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அந்த மத கலவரத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸால இவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி தெரிய வருது. ஓமோட அப்பாவும் அம்மாவும் ட்ரெயின்ல போகும்போது தீ வச்சு கொளுத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு, முஸ்லிம்ஸ் தான் காரணம்னு சொல்லி ஊருக்குள்ள பரவலா பேசப்படுறாங்க. அப்போ வந்து ஓம் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஓமும் மாமாவும் சேர்ந்து முஸ்லிம்ஸ் ஏரியாவுக்குள்ள போய் நம்ம அடிச்சு நொறுக்கணும், எல்லாத்தையும் கொண்டணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து வெகுந்து எழுதுறாங்க. எழுது ஒரு முஸ்லீம் கலவரம் பெருசா அந்த டைம்ல வருது. கிரிக்கெட் சம்பந்தமானது அப்படியே மதமா மாறுற சூழ்நிலை அப்படியே காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மாமாவும் ஓமும் சேர்ந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இந்த முஸ்லீம்ஸ் ஏரியாக்குள்ள போறாங்க. அதாவது அலி இருக்காருல்ல கிரிக்கெட் சின்ன பையன், அவங்க வீட்டு பக்கம் தான் போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா யாரு கண்ணில் படம் எல்லாத்தையும் அடிக்கணும் கொல்லணும் அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொல்ல போறாங்கன்றது இஷானுக்கு தெரிஞ்சிருது. சரி எப்படியாச்சும் அந்த அலியோட குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இஷானும் ஹெல்ப் பண்றக்காண்டி போறாரு. இவங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்கன்ற கோபத்துல அவ்வளவு வெறித்தனமா போய் அந்த பகுதியை தான் தாக்குறாரு. அலி குடும்பத்துக்கும் போறாரு. அலி குடும்பத்துக்குள்ளேயும் போய் அவங்க மாமாவும் ஓமும் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அலி எங்க அப்பா வந்து அவரை தக்காத்துக்கிறக்காண்டி மறுபடியும் திருப்பி அடிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓமோட மாமா அரசியல் கட்சிக்காரரா இருக்காருல்ல, அவரு இறந்துடுறாரு. அவரு சாகவும் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓம் வந்து மாமாவையும் கொண்டீங்க அப்பா அம்மாவும் எரிச்சிட்டீங்க, உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள கொல்ல வராரு. அப்போ வந்து அழின்ற பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு சொல்லி இஷான் ரொம்பவே பாதுகாத்து அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறான். அப்படி இருந்தும் ஒரு சின்ன ஃபோன் அலாரம் மூலமா அவங்க தெரிஞ்சுறாங்க. தெரிஞ்சுட்டு அங்கிருந்து ஓம் என்ன பண்றாருன்னா அந்த அலின்ற பையனை ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணும்போது அந்த அலியை காப்பாத்துறதுக்காண்டி நம்ம இஷான் கூட போய் இஷான் மேல குண்டு பட்டுறது. இஷான் அந்த இடத்துலயே இறந்துடுறான். இஷான் அந்த இடத்துல இறந்த பிறகு எப்படி நண்பருக்குள்ள இதாயிருச்சுன்றது அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த கடைசி 20 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள உன்னோட கொண்டு வந்திருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். நான் அந்த படத்தை பார்த்தது வந்து சுஷாந்த் சிங்கோட இறப்புக்கு அப்புறம் தான்.
அந்த படத்துல இறக்குறது பாத்தீங்கன்னா அவரு அதோட முடிஞ்ச மாதிரியே இருக்கும். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அந்த இசானோட மரணத்துக்கு அப்புறம் ஓப்பனிங் சீன் சொல்லி இருந்திருப்பேன். அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வருவாங்க, எதுக்கு ஜெயிலுக்கு போனாருன்னு. இந்த ஜெயிலுக்கு போன ரீசன் வந்து இந்த இசானோட மரணம் தான். இசான் மரணத்தினால தான் அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவரோட பேர்லயே மறுபடியும் அகாடமி ஆரம்பிச்சு மறுபடியும் உருவாக்கி படம் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கிரிக்கெட்டு, கலகலப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்கிறது, ஒரு காதல், அதாவது இஷானோட அக்காவை தான் கோவிந்த் லவ் பண்ணுவார், அதுக்கப்புறம் காதல் அது தெரிய வர்றது, இப்படி மத அரசியல்னு சொல்லி அவ்வளோ சுவாரஸ்யமா இந்த படம் போகும். படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே அசந்து போவீங்க. எப்படி இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணோம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப அழகாவே ரொம்பவே உணர்வுபூர்வமான படமா இருக்கும். கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மத அரசியல், ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி எல்லாமே பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தவங்க இந்த வீடியோவை கேட்டுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சினிமாக்காரன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ். நான் உங்க மிஸ்டர் சினிமாக்காரன். இனி நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்ல முடியா சஜஷன் பண்ண கொண்டு வரேன். தேங்க்யூ கைஸ்.